நீங்க எல்லாம் போயிருக்க வேண்டியது மாநாட்டுக்கு ரொம்ப எதிர்பார்த்தீங்கல்ல, நம்ம எல்லாம் போலாம், ஜெயக்குமார் போவாரு, இல்ல அதிமுக சார்பா யாரா போவாங்கன்னு. பத்தீங்களா கடைசியில என்ன ஆச்சு உங்க சார்? அந்த எதிர்பார்ப்போ ஏமாற்றமோ அதிமுக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இன்றைக்கு பேசிய அந்த வாசகம் பாருங்க, அதாவது மாநாடு துவங்கும் முன்பாகவே ஒரு கோஷம் பார்த்திருப்பீங்க. மதுவும் போதையும் மானக்கேடு, மனிதத்தை அழிக்கும் சாபக்கேடு, இதை சொல்லித்தான் தொடங்கினாங்க. அப்போ இந்த மானக்கேட்டையும் சாபக்கேட்டையும் கொண்டு ஆட்சி நடத்தும் திமுக கலந்து கொண்டதான் வெட்கக்கேடு நான் சொல்றேன். ஏன்னா திமுக மதுபான ஆலைகளை அதிகமாக வைத்திருப்பவர்களே திமுகவை சேர்ந்தவர்கள் தான். இப்ப திமுகவை சேர்ந்தவர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு என்ன பேசிடுவாங்க? இப்போ மதுவை ஒழிப்பதற்கான முழு அதிகாரத்தையும் கையில வைத்திருக்கிற திமுக திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரே உத்தரவுலையே மதுபானங்களை ஒழிக்கலாமே. நீங்க இந்த அதிகாரத்தை வச்சுட்டு இருந்தீங்களே, அதிமுக வச்சிருந்தீங்களே, நீங்க என்ன செஞ்சீங்க? ஒழிச்சிருக்கலாமே. இன்றைக்கு யாரிடத்திலும் இல்ல. சொல்லுங்க, இன்றைக்கு நீக்கப்பட்ட பத்தி எல்லாம் பேச வேண்டியது இல்லைங்க. இன்றைக்கு அதிமுக பொறுப்பு இருக்கிற யாரிடத்திலும் மதுபான ஆலைகள் இல்லை. அப்படி மதுபானத்தின் மூலமாக வாழ வேண்டிய அவசியம் மிடா சாலைக்கு இதுக்கெல்லாம் அதிமுக செல்வாக்காக இருந்தவங்களுக்கு எல்லாம் தொடர்பே இருந்தது இல்லையா? நிச்சயமா கிடையாது. இப்ப அதிமுக சம்பந்தமே இல்லை. அதாவது ஒரு குடும்ப ஆட்சி, குடும்ப அரசியல் எங்க இருந்தாலும் ஆபத்தா. அதிமுக இருந்தது குடும்ப ஆட்சி, குடும்ப அரசியல் என்று திமுக விமர்சனம் பண்ணிச்சு. ஜெயலலிதா காலத்தை விமர்சிக்கிறீங்களா? இல்ல, மக்களே, ஆமா சார், மக்களே விரட்டலாங்க. அதிமுக இப்படிப்பட்ட தலைமை வேண்டாம் என்று திரு பன்னீர்செல்வம் தான் தொடங்கி வச்சாங்க. அது முடிவுக்கு வந்தது. எனவே இப்படி ஒண்ணு இல்ல. உண்மையை சொன்னா இந்த மாநாட்டில் திரு RS பாரதியோ திரு இளங்கோவனோ கலந்து கொண்டது தவறு. கலந்து கொண்டிருக்க வேண்டியவர் யார்? அக்கா கனிமொழி அவர்கள் தான். ஏன்னா இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் அதிகமான இளம் விதவைகள் உள்ள மாநிலம் என்று உண்மையில் அக்கறை கொண்டு பேசியவர் கனிமொழி தான். இப்ப அவர் கலந்து கொண்டு, ஏன்னா இது பெண்களுடைய மாநாடு. அப்ப பெண்களின் பிரதியாக்கிற கனிமொழி அவர்கள் கலந்து கொண்டு பேசி கொடுங்க. அப்ப இவர்களே போனாங்க. அப்போ கனிமொழி அவர்கள் 2016 திமுக பேசியதெல்லாம் மக்களை ஏமாற்றுகின்ற வேலை. ஆட்சிக்கு வர வேண்டும், அதற்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினாங்க. அதாவது கடந்த ஆட்சியில இவர்கள் பேசியதான் திருப்பி பாத்தீங்கன்னா இன்றைக்கு இந்த ஆட்சி நடக்கிற போது எதுவுமே செய்ய துணியில. அப்ப என்ன நோக்கம்? மக்கள் மத்தியில எதையாவது சொல்லி, இப்ப இதுவே நாடகங்க. இதுவே இப்படி கசாப்பு கடைக்காரருக்கு ஜீவகாரணம் பேச எப்படி பொருந்துமோ அவர் அதிமுக சொன்னது சரிதான். அதற்கு பதில் வாங்க திரு மனுஷபுத்திரன் அவர்கள்ட்ட பி ஆன்லைன் மீண்டும் போனவங்க திரு கோட்டீஸ்வரன் அவர்களை நிகழ்ச்சி காண்போடு வரவேற்கின்றேன். மூத்த பத்திரிகையாளர் திரு மனுஷபுத்திரன் அவங்க திருப்பி கேட்கறாங்க பாருங்க, கசாப்பு கடைக்காரருக்கு ஜீவகாருண்யத்துல என்ன வேலைன்னு. கசாப்பு கடைக்காரர்களுக்கு ஜீவகாரியத்திற்கு என்ன வேலை என்று கேட்பவருக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அவருக்கு வரலாறு தெரியாது, அதனால் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. 1971 கலைஞர் அவர் மதுக்கடைகளை திறந்தார். மதுவிலக்கு அதுவரையில் அமலில் இருந்தது என்ற ஒரு குற்றச்சாட்டை இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முன்னால் ஒரு சிறிய வரலாறு இருக்கிறது. அதாவது என்னவென்று சொன்னால், அன்றைக்கு ஒன்றிய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. அது என்னவென்றால், தமிழ்நாட்டில் அப்பொழுது இந்தியாவில் அப்பொழுது குஜராத்தையும் தமிழ்நாட்டையும் தவிர வேறு எங்குமே மதுவிலக்கு இல்லை. அந்த சூழ்நிலையில் ஒன்றிய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார்கள். என்ன அறிவிப்பை வெளியிடுகிறார்கள் என்று சொன்னால், மதுவிலக்கை அமுல்படுத்தக்கூடிய மாநிலங்களுக்கு நாங்கள் மானியம் தருவோம் என்று சொல்கிறது ஒன்றிய அரசு. அப்பொழுது கலைஞர் கேட்கிறார், நீங்கள் தமிழ்நாட்டில் மதுவிலக்கு அமலில் இருக்கிறது, எங்களுக்கு மானியங்கள் கொடுங்கள் என்று. ஆனால் உங்களுக்கு கொடுக்க முடியாது, நீங்கள் ஏற்கனவே அமல்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். அதாவது இப்பொழுது எப்படி நாங்கள் வளர்ச்சி பெற்ற மாநிலமாக இருப்பதனால் எங்களுக்கு நிதி ஒதுக்கீடுகள் எல்லாம் கொடுக்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, அதே போல அன்றைக்கும் அதை சொல்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் அன்றைக்கு மிக கடுமையான நிதி நெருக்கடியில் தமிழ்நாடு அரசு தத்தளித்துக் கொண்டிருந்தது. வெளி மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய மதுபானங்கள், தனியார் மதுபான விற்பனை என்பது அதாவது உச்சத்தில் இருந்தது. கள்ளச்சந்தையில் மது விற்பது என்பது. அப்பொழுது 1971 கலைஞர் மதுவிலக்கை தளர்த்தினார் என்பது உண்மை. ஆனால் 1974 எந்த கலைஞர் இதை திறந்தார் என்று சொல்கிறார்களோ அவரே மதுக்கடைகளை மூடி மதுவிலக்கை கொண்டு வந்து விட்டார். திரும்ப எப்பொழுது தமிழ்நாட்டில் மதுக்கடைகள் திறக்கப்பட்டன என்று தெரியுமா? 1987 எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில். ஒரு 4 தசாப்தங்கள் ஆச்சு இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 3 தசாப்தங்கள் ஆச்சு இல்ல. இன்னைக்கு இருக்கு பதில் சொல்லுங்க. இல்ல கசாப்பு கடையை பத்தி இவங்க பேசுறாங்களே, கசாப்பு கடையை திறந்ததே இவங்கதான். அன்றைக்கு கலைஞரே மூடி அந்த கசாப்பு கடையை திறந்து வச்சது இவங்கதான். அதை டாஸ்மாக்னு ஒரு அரசு நிறுவனமா மாத்தினது யாரு சொல்லுங்க? அப்ப என்னன்னா ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அதை ஏன் தொடர்ந்து நடத்துறீங்க? தொடர்ந்து நடத்துறது யாரு? மாறி மாறி நடத்துறீங்களே. நான் சொல்றேன், அந்த விஷயத்துக்கு நான் வர்றேன். அதாவது இதற்கு உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்வதற்கு முன்பாக
இவர்கள் கொரோனா காலகட்டத்தில் மதுக்கடைகளை திறந்து வைத்து மூட மறுத்தார்கள். அப்பொழுது நாங்கள் அதை எதிர்த்தோம். கொரோனா காலத்தில் மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள், ஆகவே மதுக்கடைகளை மூடுங்கள் என்று. கொரோனா காலத்தில் கூட மதுக்கடைகளை மூட மறுத்தவர்கள் இவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு கசாப்பு கடைக்காரர்களாம் நாங்கள். உங்களுக்கெல்லாம் ஒரு அருகதை வேண்டாமா இதை பற்றி எல்லாம் பேசுவதற்கு? இன்னொன்று, மது ஒழிப்பு, மதுவினுடைய தீமை இது என்பது எல்லோரும் சேர்ந்து ஒரு நீண்டகால நோக்கில் செய்யப்பட வேண்டியது என்பதில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்று கருத்து கிடையாது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல்னு பேசுறாங்க ஒன்றிய அரசு. அதே போல ஒரே கல்விக் கொள்கைன்னு பேசுறாங்க. தேசிய அளவுல எல்லாவற்றையும் ஒரே மாதிரி மாத்தணும். மதுவுக்கு என்ன பண்ணலாம் அவ்வளவுதான். இல்ல நான் ஒரு நிமிஷம் இருங்க சார். நீங்க முதல்ல பேசல குறுக்கிடல இல்ல நானு. நீங்க இப்ப என்ன ஒரு ஆர்குமெண்ட் நாங்க முன்வைக்கிறோம்? நீங்க பாவல, நீங்க கசாப்பு கடைக்காரன்னு சொன்னீங்க இல்லையா? கசாப்பு கடை ஓனரே நீங்க. இருங்க, மனசாட்சியே இல்லாம மிடாஸ் யாருடைய கேள்வி ஒரு நிமிஷம். யார் மது இல்ல உங்களுக்கு அடிப்படையில பொங்கலும் மணிகண்டன் நான் சொல்றதை கேளுங்க. என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. உங்க கொள்கை என்ன சார்? அதிமுகவுடைய கொள்கை என்ன சார்? பொங்கலூர் மணிகண்டன் அதிமுக முழு மதுவிலக்கு எடப்பாடியார் எங்க விற்பனையாலையோ அந்த கடையை மட்டும் நீ மாத்தி அமைச்சீங்க. நான் சொல்றதை கேளுங்க, நான் சொல்றதை கேளுங்க. நேரடியா பேசுறேன். நான் உங்கள்கிட்ட கேக்குறேன் சார். சார் நீங்க எப்ப சார் பூரண மதுவிலக்கு இது அறிவிச்சீங்க சொல்லுங்க. 2011 புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தேர்தலுக்கு தெளிவா சொன்னாங்க. படிப்படியா மது சொன்னாங்க. ஆட்சி உடனே 505 கடையை போட்டீங்க. இல்ல நான் சொல்றதை கேளுங்க. இல்ல அதுக்கு பேர் பூரண மதுவிலக்கா? நான் சொல்றதை கேளுங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில இருந்து போற வரைக்குமோ இறங்கினதுக்கு அப்புறமோ எங்கேயாவது பூரண மதுவிலக்குன்னு பேசியிருக்காரா? ஏன் பேசிருக்காங்களா? எதுக்கு போய் பேசுறீங்க? இல்ல நீங்க பேசிருக்கீங்களே மனுஷபுத்திரன். திரு மனுஷபுத்திரன் பூரண மதுவிலக்குன்னு பூரண மதுவிலக்குன்னு பூரண சசிகலாவுடைய நிறுவனம். அதுக்கு பின்னாடி அதாவது ஜெயலலிதாவுடைய பினாமியான சசிகலாவுடைய நிறுவனம். ஜெயலலிதாவுடைய பினாமியான சசிகலாவின் நிறுவனம். நான் வரேன். திரு பொங்கலூர் நியாயம் இருக்கு. அவர் இவ்வளவு நேரம் பேசினாரு. உங்கள்கிட்ட குறிக்கிட்டா நான் பேசி முடிச்சு அவர் பேச சொல்லுங்க. நீங்க நேரடியா பதில் சொல்லுங்க. முதல்ல உங்க மதுவிலக்கு என்ன? ஒழிக்கப்படும்.